எப்படி அங்கனே வச்சு நசிக்கலாம் நினைக்கிறியா? என்கிட்ட பொறுத்தளவு முடிவு வந்துட்டு கூட்டி வந்தேடா. நான் மட்டும் தூக்கிடலாம்டா, உனக்கு சரியா இருக்கு. சாப்பிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அருமையா நீ இன்ன வரைக்கும் அது ஒரு 50 தைரியமாக தூக்குனே இதை முடிஞ்சா இப்போதைக்கு கிழக்கு கடை வளம் படிக்குது. அது நான் சொல்லி அப்படி நான் சொல்லி ஏன் நீ காலைல சாப்பிடு. இல்லை இல்லை ஆளுக்கு 2 இட்லி 5 தான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று நாய்க்கு போயிடுச்சு. கொஞ்சம் பசாமல் பொறுமையாக இருக்கும். சரியா? அவசரப்படக்கூடாது. டீ குழந்தை தர மாட்டாங்க. டீ எல்லாம் குடிச்சா வயிறு நிறைய ஆயிடும். அதனால கறி சோறு நிறைய திங்க முடியாது. நீ கூறு கட்டோட போகிற வரைக்கும். அதனால தாண்டி நான் காலையில் சோறு திங்க வெறு வயிற்றோட கொண்டுக்கிட்டு நீ பட்டினியரு சாப்பிட்டாத சோறு திங்க முடியாது. போலயே தாங்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய நைட்டுக்கு சோத்து சேர சாப்பிட்டு போயிடலாம். பசியில மூஞ்சி டிம்மா உனக்கு ப்ரைட்டாக வச்சுக்க. என்ன இருந்தாலும் வெளியில் காட்டிக்கூடாது. சரியா? ப்ரைட்டாக வச்சுக்க. ஆமாம் அமைதி. சொல்லாத சாந்தத்துக்கு முடிஞ்ச வேணால் குண்டாவில் போட்டு போயிடலாம். பாலி ஒன்று கேட்டு இவங்க பெரியமாட்டேன் ஏன் கவலைப்படுற? நாம தான் வயிற்ற காலி பண்ணிட்டு வந்துருக்கோம்ல. அதில் 2 குண்டா சோறு பிடிக்க முடியும். நீ ஏடி கவலைப்படுற? போய் பந்தியில் உட்காரும்போது சோறு போதும்னு சொல்லாத. நான் போதும்னு தான் சொல்லுவேன். சரியா? நான் வாங்கின்னு சொல்கிறேன். ஆமாம் 2 அதே மாதிரி எனக்கு சொல்லுவியா? சொல்லுவேன். அவன் கறி சாப்பிட மாட்டான் அப்படின்னு நீ சொல்லு. அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி இதெல்லாம் புதுசாக ஒரு டெக்னிக்கல் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்துக்கோ. இதே எல்லா பேரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.